புதுச்சேரியில் பாதுகாக்கப்பட்ட ஆமை முட்டைகள் பொரிக்கப்பட்டு அதன் குஞ்சுகளை வனத்துறையினர் கடலில் விட்டனர். ஆலிவ் ரெட்லி என்ற ஆமை ஆப்பிரிக்க கடற்கரையிலிருந்து புதுச்சேரிக்கு ஆண்டுதோறும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வந்து முட்டையிடுவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த நவம்பர் மாதம் நரம்பை, வீரம்பாட்டினம், காலப்பட்டு மீனவ கடலோர பகுதிகளில் ஏராளமான ஆமைகள் வந்து முட்டையிட்டு சென்றன. இவற்றை சிலர் திருட்டுத்தனமாக எடுத்துச் செல்வதை தடுக்கவும், நாய் மற்றும் கழுகுகளிடமிருந்து பாதுகாக்கவும் வனத்துறை சார்பில் முட்டைகளை பாதுகாத்து குஞ்சு பொரிக்கும் மையம் கடற்கரை ஓரம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வனத்துறை ஊழியர்கள் 2500 முட்டைகளை சேகரித்து அவற்றை 60 நாட்களாக பாதுகாத்து வந்தனர். இதில் 75 முட்டைகள் குஞ்சு பொரித்ததை தொடர்ந்து அவற்றை வனத்துறையினர் கடலில் விட்டனர். ஆலிவ் ரெட்லியோட பெக்குலாரிட்டி ஏன் இங்க பாண்டிச்சேரி கோஸ்ட் வருது அப்படிங்கிறதுனால இங்க இருக்க தட்பவெப்ப சூழ்நிலையும் பாதுகாப்பு அதிகம், மற்ற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது இங்க பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஆலிவ் ரெட்லிஸ் வந்து இங்க வந்து குஞ்சு பொரிக்க வருது. இதை நம்ம பொதுமக்கள் ஒத்துழைப்போட, கிராம மக்கள் ஒத்துழைப்போட நாம வந்து இந்த எடுத்து பாதுகாத்து 60 நாள் கழிச்சு இந்த குஞ்சுகளை வந்து கடல்ல முதல் முறையா விட்டுருக்கோம். ஆமை முட்டைகளை திருடி விற்றால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.